கடந்த வாரத்தில் நான் சொன்ன the power of words, வார்த்தையின் வல்லமை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். நாம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மரணத்தை கொண்டு வருகிற வார்த்தையாயும் இருக்கிறது, அதே சமயத்தில் ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம், ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதைத்தான் நம்முடைய மனதிலே வைக்க வேண்டியது அவசியம். அதில் சொல்லும்போது சொன்ன why words are important, ஏன் அந்த வார்த்தை முக்கியம் வாய்ந்தது என்பதிலே 5 காரியங்களை நாம் தியானித்தோம். முன்னுரையாக அதில் நான் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கு செய்திக்கு நான் கடந்து வர விரும்புகிறேன். 2வது நாம் பார்த்தது வார்த்தைகளை குறித்து நாம் ஞாபகத்திலே வைக்கும்போது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்களை நாம் கவனித்தோம். இந்த நாவானது சிறியவையா இருந்தும், இட் இஸ் ஸ்மால் பட் ஸ்ட்ராங், சிறியவைகளா இருந்தும் சின்னாபின்னமாக்க கூடியதாய் இந்த நாவு இருக்கிறது. 2வது நாம் பார்த்தோம் இட் இஸ் லிட்டில் பட் லீத்தல், இது குறைந்தது ஆனால் கொடிய ஒன்றாக இந்த நாவு காணப்படுகிறது என்பதை கவனித்தோம். 3வது நாம் பார்த்தது இட் இஸ் டெலிகேட் பட் டெட்லி, இது மென்மையானது ஆனால் இது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது என்றால் கொடிய மோசமான அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நாவாக இது காணப்படுகிறது என்பதை நாம் கவனித்தோம். பொதுவாக இந்த வார்த்தையை குறித்து நாம் அதிகமாய் கருத்திலே கொள்வதில்லை, ஆனால் வேதாகமும் இந்த வார்த்தையை குறித்து, நாம் பயன்படுத்துகிற வார்த்தையை குறித்து, இந்த நாவை குறித்து அதிகமாக எச்சரிக்கிறது. இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் சுருக்கமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நாம் கவனித்தோம். இந்த நாவ் என்பது சாதாரண ஒன்று கிடையாது, இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு அவயவம் என்பதை மனதிலே வைக்க வேண்டும். உலகத்திலே அதை குறித்து அவ்வளவு வலியுறுத்தவில்லை என்று சொன்னாலும் வேதாகமும் அதை அழகாக தெளிவாக அது நமக்கு வர்ணிக்கிறது. 3 காரியங்களை குறித்து 4 காரியங்களை குறித்து 3ஆம் அதிகாரத்திலே, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 1, இது குதிரையினுடைய கடிவாளமாக இது காணப்படுகிறது. 2வது கப்பலுடைய சுக்கான் என்று நாம் கவனித்தோம். 3வது ஒரு மிகப்பெரிய காட்டை கொளுத்தி விடுகிற நெருப்பாக இதை நாம் கவனித்தோம். 4வது ஒரு கிணற்றிலிருந்து ஊற்றிலிருந்து பிறப்படுகிற தித்திப்பான அல்லது கசப்பான அனுபவங்கள் என்பதை 4 காரியங்களை இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அப்போ யாக்கோபு எப்படி விளக்குறாருன்னு சொன்னா, இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டியது அவசியம் என்பதை கவனித்தோம். கடந்த வாரத்தில் சில சுய பரிசோதனைக்கான கேள்விகளை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். செல்ஃப் அசஸ்மெண்ட். அநேகர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு அது நிச்சயமாகவே எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது, அது நாங்கள் வீட்டிலலாம் கலந்து பேசினோம் என்று சொல்லி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அடிக்கடி இப்படி பரிசோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்த்த பொழுது ஒரு குறிப்பை நான் சொன்னேன். am I hurting people or honoring people? நான் ஜனங்களை காயப்படுத்துகிறேனா அல்லது கனப்படுத்துகிறேனா என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். அதை தொடர்ந்து உங்கள் சிந்தனைக்கு 2 கேள்விகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கவனித்தால் தொடர்ந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். am I hurting or healing? நான் காயப்படுத்துகிறேனா அல்லது சுகப்படுத்துகிறேனா? இந்த வார்த்தை காயப்படுத்துவது எவ்வளவு உண்மை என்பது அறிந்த நாம் இந்த வார்த்தை சுகப்படுத்துவதிலும் உண்மையுள்ளதா இருக்கிறது. எப்படி என்று கவனிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சுகப்படுத்துகிற வார்த்தை என்று பார்க்கலாம். 107வது சங்கீதம் 20வது வசனத்தை பாருங்கள். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி என்ற வார்த்தையை வாசிக்கலாம். வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரம் அல்ல, இது குணப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. இட் இஸ் a word of healing.
இது சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தை. வியாதி படுக்கையில இருந்து சுகத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, மன சோர்வில் இருக்கிறவர்கள், துயரத்தில் ஆள்கிறவர்கள், இந்த வார்த்தை குணத்தை கொண்டு வருகிற, சுகத்தை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தை என்பதை பார்க்கலாம். அப்ப இந்த வார்த்தைக்கு சுகம் இருக்குமானால், நீங்களும் நானும் பயன்படுத்துகிற வார்த்தைக்கு ஆண்டவர் சுகத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வியாதியின் படுக்கையின் போது வேத வார்த்தையை கொண்டு நாம் நம்முடைய வார்த்தையை பேசும்போது அங்கே சுகத்தை கொண்டு வர முடியும். இப்போது யோசித்து பாருங்கள், நான் பேசுகிற வார்த்தை காயப்படுத்துகிறதா அல்லது சுகத்தை கொண்டு வருகிறதா? Am I hurting or am I healing? Am I bringing heal in the people, in the life of people? நான் சுகத்தை கொண்டு வருகிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். வெறும் சரீர பிரகாரமான வியாதி அல்ல, அநேகர் சோர்விலும் அநேகர் மன கடினத்திலும் வாழுகிறார்கள். அந்த சமயத்திலே நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறேன்? வேதாகமத்திலே ஒரு உதாரணம் ஞாபகத்திலே வருகிறது. யோபினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால், யோபு நான் சொல்லுவேன், அவருக்கு அதிகமாய் காயப்பட்டது எதுனா, அவருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள், அவருடைய உடைமைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, எல்லாம் திருடு போகப்பட்டது, களவு செய்யப்பட்டது, எல்லாம் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதோடு கூட இல்லாமல் தன்னுடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், கொப்புளங்கள் இதெல்லாம் வந்ததாக நாம் முதல் 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் நான் பார்ப்பது, அவரை வேதனைப்படுத்தின காரியங்கள் சரீர வியாதியோடு இருக்கிறதாக நம்ம பார்க்கல. அது ஒரு விதத்தில் அது அவரை நோக பண்ணினாலும், தன்னுடைய மனைவியும் தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய நண்பர்களும் பேசின வார்த்தையை தான் யோபு அதிகமாய் அதனால் பாதிக்கப்பட்டதாக நாம் கவனிக்கலாம். சரீரத்தில் இருக்கிற வேதனையை பார்க்கிலும் அவர்கள் பேசின வார்த்தைகளால் அதிகமாய் பாதிக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார்? ஆண்டவர் வார்த்தையினால் நம்மை குணப்படுத்துகிறவர் என்று பார்க்கிறோம். வேத வசனம் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். 2வது கேள்வி நான் இந்த செய்திக்கு முன்பதாக வைக்க விரும்புவது, am I creating or destroying? நான் உருவாக்குகிறேனா அல்லது உருக்கலைக்கிறேனா? அதை நான் கம்ப்ளீட்டா அதை உடைச்சிடறேனா, அழிச்சிடறேனா? எப்பேற்பட்ட வார்த்தைகளை நான் பேசுகிறேன்? ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் அதை உருவாக்கின வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் அழிக்கிற காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கும்போது, எதனால் அதற்கு பல சம்பவங்கள், பின்னணிகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வார்த்தைகள், இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மரணத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளா அல்லது ஜீவனை பிறப்பிக்கிற வார்த்தைகளா? எந்த வார்த்தைகளை கொண்டு நாம் நம்முடைய உறவுக்காரர்களோடு, நண்பர்களோடு பேசுகிறோம் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது ஒரு சாதாரணமான பாடம் அல்ல. இதை அடிக்கடி நாம் கவனித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அநேக விஷயங்களில் என்று பார்க்கும்போது அதிலே ஒன்று, நாம் பயன்படுத்துகிற இந்த வார்த்தையினாலே பல காரியங்களிலே நாம் தவறுகிறோம். அதில் பிரதானமானது, நாம் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளினால் குடும்பங்கள் சீர்குலைகிறது, உறவுகள் சின்னாபின்னமாகுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய வடுவாக நம்முடைய உறவுகளிலே அது மாறுகிறது. பேசின வார்த்தைகள் அது காயமாக மாறுகிறது. அது ஆறாத புண் போன்று நம்முடைய இருதயத்திலே அது பதிந்து விடுகிறது. ஆகவே இதில் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தையை நாம் எப்படி ஞானமாய் பயன்படுத்துவது? How to use our words wisely? வார்த்தைகளை ஞானமாய் பயன்படுத்துவது எப்படி? வார்த்தைகளை பயன்படுத்துவது எப்படி அல்ல, வார்த்தைகளை ஞானமாய் பயன்படுத்துவது எப்படி என்று நாம் பார்க்கலாம். இந்த ஞானம் என்ற வார்த்தை வரும்போதே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும்
இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப முதல்ல பார்ப்பது இந்த ஞானத்தை குறித்து பார்த்தால், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதாய், முதலாவது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை யாக்கோபு எங்கே சொல்லுகிறார் என்று பாருங்கள். நாவை குறித்து அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்ற வார்த்தையே பரத்திலிருந்து வருகிற ஞானம். அப்ப அது மிக முக்கியமான ஒன்று. நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஞானமற்ற வார்த்தைகள் அல்ல, ஞானமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அதைத்தான் நான் சொன்னேன், how to use our words wisely என்பது வெறும் வார்த்தைகளை பயன்படுத்துவது எப்படி அல்ல, வார்த்தைகளை ஞானமாய் பயன்படுத்துவது எப்படி. ஒவ்வொரு நபருக்கும் அது மாறும். ஒரு நாளைக்கு சராசரியா ஆவரேஜா பார்த்தா 11,000 வார்த்தைகள் பயன்படுத்துகிறதாக சொல்லுகிறார். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 11,000 வார்த்தைகள் ஆவரேஜா பயன்படுத்துறோம். நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேசுனா அது 15,000 20,000 தாண்டி போயிட்டே இருக்கு. அப்போ அந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஞானமாய் பயன்படுத்துகிறோமா அல்லது ஞானமற்றதாக மதிகேடனாய் நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியமான ஒன்று. 3 காரியங்களை முதலாவது உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். You have to train your tongue to talk. உங்களுடைய நாவை முதலாவது நீங்கள் சரியான விதத்திலே பயிற்றுவிக்க வேண்டும். எப்படி ஒரு அத்லட், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அதற்கு தேவையான காரியங்களை செய்கிறானோ, அதே போல நாம் ஞானமாய் பேசுவதற்கு முதலாவது நாம் அந்த நாவை நாம் சரியான விதத்திலே பயிற்றுவிக்க வேண்டும். இரண்டாவது, tame your tongue. உங்களுடைய நாவை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும் ஞானமாய் பேசுவதற்கு. கடந்த வாரம் இதை ஒரு சின்ன வார்த்தைகளாக, ஒரு குறிப்புகளாக சொல்லி நான் முடித்தேன். You have to train your tongue, you have to tame your tongue. பயிற்றுவிக்க வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். மூன்றாவது நான் சொல்லுவேன், அதை பக்குவப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று பார்க்கணும். ஏன்னா நம்ம மனம் பதறி பேசிடுறோம் பாருங்க. சில நேரத்தில் எந்த வார்த்தைகளை பேசுறோம்னு நமக்கே தெரியல, ஆனா அந்த வார்த்தைகளை பேசுகிறதுனாலே ஒரு பெரிய பாவம் அதில் பாவத்தில் சிக்கி கொள்ளுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கலாம். இந்த நாவு வல்லமை உள்ளது. இந்த நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வல்லமை உள்ளது. பயிற்றுவிக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். You have to train and tame to talk. நீங்கள் பேசுவதற்கு முன்பதாக இந்த காரியங்களை பண்ணாதான் ஞானமுள்ள வார்த்தைகளாக வெளிப்படும். இல்லை என்றால் அது குடும்பங்களை சின்னாபின்னம் ஆக்குகிற, சுக்கு நூறாக உடைக்கிற வார்த்தைகளாக மாறிவிடும். இன்றைக்கு ஞானமாய் பேசுவது எப்படி என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லா காரியங்களும் குறிப்பா இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்கள், இந்த 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். How to use our words wisely. இந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஞானமாய் பயிற்றுவிப்பது. பேசாமல இருக்க முடியாது, பேசதான் வேண்டும். சில நேரத்தில் வார்த்தைகளினாலே நம்ம சொல்லத்தான் வேண்டும். அதை ஞானமாக எப்படி உபயோகப்படுத்துகிறது, வசனம் அதற்கு நமக்கு கற்றுத்தருகிறதா? இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம், 915 வசனங்கள் இருக்கிறது. அதில் 150 வசனங்கள் இந்த பேச்சு, நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளை குறித்த காரியங்கள் வசனங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்தோம். ஏன் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது நடைமுறையோடு சம்பந்தப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நடைமுறையோடு நாம் இதை சம்பந்தப்படுத்த முடியும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றேன், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழுகிறேன் என்பதில் நடைமுறைப்படுத்தி அந்தந்த தேதிக்கு 31 அதிகாரங்கள் அந்தந்த தேதிக்கு ஏற்றாற் போல நீங்கள் அதை வாசித்தால் நலமா இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெறும் அந்த அதிகாரத்தை மட்டும் வாசிட்டு பைபிளை மூடிடுறாங்க. அப்படி இல்லை, நீங்க தொடர்ந்து வசனத்தை கிரமமா வாசிக்க வேண்டியது அவசியம். அதோடு கூட அந்தந்த தேதிகளிலே நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி.
கொஞ்சம் கண்ணு அப்படியே சொருவுதுன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. முக்கியமான பாடம். ஆகவே விழித்திருந்து கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ரைட். இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் புத்தகத்திலே ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையை கையாளுகிற முறைமையை குறித்து அவர் அழகாக எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். முதல் குறிப்புக்கு நேராக கடந்து போவோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். முதலாவது, நம்முடைய வார்த்தை ஞானம் உள்ளதா இருக்க வேண்டுமானால் our words must be short. நம்முடைய வார்த்தை சுருக்கமானதா இருக்க வேண்டும். சுருக்கமானதா இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் வாசித்தோம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. அப்படி என்றால் அதிகமாய் நாம் பேசும்போது அதிலே பாவத்தை நாம் வரவழைக்கிறோம். we are welcoming sins. பாவத்தை நம்ம வரவழைக்கிறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். அதிகமாய் பேசும்போது, நம்முடைய வார்த்தை அதிகமாய் இருக்கும்போது அதிலே பாவம் இருக்கிறதாக வேதாகமம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் இன்னும் அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 17வது அதிகாரம் 27, 28 வசனங்களை பாருங்கள். 17வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். இங்க பாருங்க, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் என்ற வார்த்தை அங்க பார்க்கிறோம். அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒரு பாடத்தை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு வச்சுக்கோமே. இதை கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம பேசலாம். இந்த ஒரு பாடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பாடம் என்று சொல்லும்போது விவசாயமோ அல்லது படிப்பு சார்ந்ததோ அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியமோ அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களோ உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிகிறது. ஒருவர் அதை குறித்து உங்களிடத்தில் பேசும்போது பேசும்போது அறிவாளி என்ன பண்ணுவானா, தெரிஞ்சதை டக்குன்னு சொல்ல மாட்டான். அறிவாளி தன் உதடுகளை அடக்குகிறான். அப்போ நீங்க வார்த்தையை சுருக்கமா பேசணும்னா முதல்ல நீங்க கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அறிவாளி அறிவாளி. அப்ப ஞானமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் கம்யூனிகேஷன்ல முதல்ல முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா லிசனிங், நாட் ஸ்பீக்கிங். கேட்கறது தான் முக்கியம், பேசுறது அல்ல. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நீங்க கவனிச்சு பார்த்தாதான் அதற்கு அப்புறம் நம்ம எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நாம் பின்னே பார்க்கலாம். அதை எப்படி நாம் பேச வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் அதை கவனிக்க முடியும். அப்ப முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த வாயை அடக்கிறதுக்கு முதல்ல காதை திறந்து வைங்க. அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய ஓமைகளில் சொல்லும் போது காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காது இல்லையா? இப்போ என்ன அர்த்தம்? அது யார் அதற்கு செவி சாய்க்கணும்னு விரும்புறீங்களோ அதில் கேட்கட்டும். நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் அவரிடத்துல கேள்வி கேட்கிறாங்களோ இல்லை ஒரு சில காரியத்தை சொல்ல வருகிறார்களோ இடையில அவர் எதையுமே குறுக்கீடு செய்யல. he was a good listener. அவர் நன்றாய் கேட்கிறவராக இருந்தார். எந்த காரியங்கள் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வரதா இருக்கட்டும், யாரிடத்துல ஆண்டவர் சில காரியங்களை கேட்கிறதா இருக்கட்டும், ஆண்டவர் அவங்க கேட்டு முடிக்கிற வரைக்கும் he was waiting. அவர் பொறுமையோடு காத்திருந்தார். அதற்கு பிறகு தேவையான பதிலை அவர்களுக்கு தந்தார். அப்போ நம்ம முதல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் we must wait. நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமானதா, ஷார்ட்டா இருக்கணும். பாருங்க இன்னொரு வசனத்தை, அதே வசனத்தை திரும்பி வாசிங்க. 27, 28. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். வாயை மூடுனா புத்திமான். எப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். வாயை மூடுனா புத்திமான்.
வாயை மூடி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது தன் உதடுகளை மூடுகிறவன். வசனத்துல வாசிக்கும் போது நம்ம அப்படி நடைமுறைப்படுத்தி வாசிப்பதில்லை. அது ரொம்ப பெரிய இலக்கணம் மாறியும் அது ரொம்ப அப்படிதான் நம்ம பார்க்குறோமே தவிர, வசனத்தை உங்களுடைய நடைமுறைக்கு மாற்றி பாருங்க. அது வசனத்தை மாத்துறது இல்லை, புரியுற மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டாதான் அதனுடைய சாராம்சம் நமக்கு விளங்கும். வாயை மூடினா புத்திமான். ஞானம் விளங்க நீங்கள் பேச வேண்டுமானால் நம்முடைய வார்த்தை சுருக்கம் உள்ளதா இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 18வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. காரியத்தை கேட்கும் முன் உத்திரம் சொல்லுகிறது. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறது. அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. காரியத்தை கேட்கிறதற்கு முன்னமே உத்தரம்னா பதில் சொல்றது, புத்தியினமும் வெட்கமா இருக்கு. நிறைய சமயங்கள்ல நீங்க பாருங்க, உங்க கூடயே ஒன்று நீங்களாக இருப்பீங்க, இல்ல அப்படிப்பட்ட நபர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு டாபிக்கை எடுத்தாலும் டக்கு டக்குன்னு குறுக்கல வந்து சொல்ற ஆள் இருப்பாங்க பாருங்க. கிரிக்கெட்டை பத்தி பேசணும், ஆமா ஆமா தோனி தோனி தெரியும். அவன் கிரிக்கெட் பார்க்காத ஆளா இருப்பான். எனக்கு கிரிக்கெட்ல நல்லா ஊர்ன ஆள் நான். அப்ப கிரிக்கெட்டை பத்தி பேசும்போது தோனி எப்படி, கோலி எப்படி, சச்சின் எப்படின்னு நல்லா தெரியும். ஆனா கிரிக்கெட் பார்த்தே தெரியாத ஆளு சும்மா தோனியை மட்டும் தெரிஞ்சிருக்கிறவரு நல்லா தெரிஞ்ச மாதிரி டக்கு டக்குன்னு வருவார் பாருங்க. இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது எனக்கு நான் சொல்றேன். நீங்க மற்ற சமையலோ இல்ல விவசாய குறிப்போ எல்லாம் எந்த காரியமானாலும் பாருங்க, அதை பத்தி தெரியாத ஆளு டக்குன்னு வாயை திறந்து. அப்போ பல சமயங்களில் நீங்க வந்து புத்திமானா ஞானமா இருக்கிறதுக்கு வேதம் சொல்ற அறிவுரை என்னன்னா, வாய் மூடு, வாய் மூடு. உங்களுக்கு அதுல தெரியலன்னா கூட பரவாயில்ல, வாய் மூடு. அப்ப என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ நிறைய தெரியும் போல, ரொம்ப அறிவாளி போல. ஐயா, இந்த வசனத்துல இல்லாத வாழ்க்கை பாடங்கள் ஏதாவது இருக்கா? இந்த வேதம் சொல்லாத வாழ்க்கை முறைகள் நெறிகள் ஏதாவது இருக்குதா? everything you can see in this word, இந்த வசனத்துல எல்லாம் இருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்பா இது சொல்றது யாரு, யார் மூலியமா எழுத வைக்கிறாருன்னா, வேதாகமத்துல சாலமோனை குறித்து பார்க்கும்போது இவனை போல ஞானவான் இனி பிறக்க போவது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளை கொடுத்து எழுத வைக்கிறார். ஆனா சாலமோன் இதை சொன்னாலும் எழுத வைத்தது யாரு? தேவன். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures were written with the inspiration of God. தேவ ஆவியினால் அது அருளப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதின வார்த்தைகள் சாலமோனா இருந்தாலும் சாலமோனை பார்க்கிலும் ஞானவான் உள்ள தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள். What more do we need? வேற என்ன நமக்கு இதை விட பெருசா நமக்கு அவசியமா இருக்க போகுது? அப்ப பாருங்க, அந்த காரியத்தை கேட்கிறதுக்கு முன்னமே முதல்ல கேளுப்பா, முதல்ல கேளு, பதஷ்டமா சொல்லாத. இன்னொரு வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 15வது அதிகாரம் 28வது வசனம், நீதிமொழிகள் 15:28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். கவனிங்க, பிரதியுத்தரம்னா பதில் சொல்றதுக்கு, மாறுத்தரம் சொல்றதுக்கு யோசிக்கும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். இந்த கொப்பளிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். சுடுதண்ணியை வச்சா அப்படியே கொப்பளிக்கும், மேல வரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம சில நேரத்தில் கொப்பளிச்சிருது பாருங்க. இப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்க. ஞானமுள்ள வார்த்தைகளா இல்ல கொப்பளிக்கிற வார்த்தைகளா? கொப்பளிக்கிற வார்த்தைகளா? இதை சாலமோன் பிரசங்கில எழுதும் போது ரொம்ப டைரக்டா எழுதுவார். 5வது அதிகாரம் 2வது வசனம். இதே சாலமோன் பிரசங்கில சொல்லும் போது சொல்லுவார் பாருங்க, 5வது அதிகாரம் 2வது வசனம், பிரசங்கி 5:2. சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ரொம்ப டைரக்டா, உன் வார்த்தைகள் சுருக்கமா. இந்த பகுதியினுடைய பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி இதை சொல்லுவாருன்னு சொன்னா, ஜெபிக்கிற ஜெபத்துல நீங்க ஒரு பொருத்தனை பண்ணிடாதீங்க.
ஒருவேளை அப்படி பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதில் நிறைவேற்றுவதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்க வார்த்தைகளை கேட்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வேலை வேண்டும் அப்படின்றதுக்காக மனம் பதறி நான் ஒரு பொருத்தனை பண்றேன்னு வச்சுக்கோ. உதாரணமா நான் சொல்றேன், எனக்கு ஒரு வேலை வேண்டும், வேலை இல்லாம இருக்கிறேன், ஒரு வேலை வேணும், நான் ஜோம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட. ஜோம் பண்ணும்போது வாயை தவறி இல்ல அந்த சூழ்நிலையில உந்தப்பட்டு தள்ளப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லிடுறேன், ஆண்டவரே நீ எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா வர முதல் சம்பளத்தை நான் உமக்கு அப்படியே கொடுத்துட்றேன், அப்படியே கொடுத்துட்றேன். அப்போ ஆண்டவர் இதை கேட்கிறாரு, கவனிக்கிறாரு. அதை கவனித்த பிறகு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்து எனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார், முதல் சம்பளத்தை வாங்குறேன். ஆனா நான் பண்ண பொருத்தனையை மறந்துட்டு அந்த சம்பளத்துல என்னுடைய அத்தியாவசிய தேவை, ரொம்ப முக்கியமான தேவைக்கு நான் கொடுத்துட்றேன். அப்ப சொல்றாரு, ஆண்டவர் வானத்துல இருக்கிறாரு, நீ பூமியில இருக்கிற, மனம் பதறி கூட நீ பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாம விட்டுறாத. பொருத்தனை பண்ணினா அதை நிறைவேற்றி தான் ஆகணும். அப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், கடந்த வாரத்துல பார்த்தோம், நாம பேசுற வார்த்தையை வெறும் கேட்கிறதல்ல, தம்முடைய புத்தகத்திலே அவர் கணக்கீடு, அக்கௌண்டபிள் கணக்கை எழுதி வைக்கிறாருங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். How much more should we be careful of using our words? நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதில் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். சுருக்கமா இருக்கிறதுக்கு நம்முடைய காதை பெருசாக்கணும். நம்முடைய காதை பெருசு அப்படின்னா காது பெருசாக அப்படின்னு அர்த்தம் இல்லை. காதை வந்து கேட்கிறதுக்கு முதலாவது நீங்க கேட்கிறவர்களாக இருக்கணும். நீங்க வாசிங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க, நேரடியா இருக்கும் அந்த வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நீங்க பாருங்க, இந்த ஆர்டரை வந்து மாத்தல பாருங்க. யாக்கோபு ஃபர்ஸ்ட் வந்து கோபிக்கிறதற்கு தாமதமா இருங்கன்னு சொல்லல, பேசுகிறதற்கு பொறுமையா இருன்னு சொல்லல. முதல்ல சொல்றது கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுறதுக்கு தான் தீவிரமா இருப்போம். நம்ம கருத்தை வந்து எப்படியாவது திணிச்சிடணும், எப்படியாவது திணிச்சிடணும். இல்ல 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 வேதம் அழகா சொல்லுது, முதல்ல என்ன பேசுறாங்கன்னு கேளு, கேட்கிறதற்கு தீவிரமாயிரு, பேசுகிறதற்கு பொறுமையாயிரு, கோபிக்கிறதற்கு தாமதமாயிரு. இப்ப இந்த கோபத்தினால வருகிற வார்த்தைகளை பார்த்தாதான் காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். அப்போ நீங்க கோபிக்கும் போது நீங்க பேசாம அமைதலா கொஞ்சம் அதை கோபம் தனியே நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமானதாக மாறும். எந்த வார்த்தை பேசணும்ன்றது அதை நம்ம பார்த்தோம். மனம் பதறி பேசிடுறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த பதஷ்டத்துல சொல்றோம்ல, அதுதான் அந்த ஹேஸ்டினஸ். அந்த பதஷ்டத்துல என்ன வருதுன்னே தெரியாது. வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நம்ம சரியாதான் போறோம், ஒருத்தன் குறுக்கையில வரான், ஒரு நாய் வருது, நாய் வந்தா கூட பரவாயில்ல, ஏன் நாயன்னு சொன்னா அது ஒன்றும் தெரியாது போறது, போ. எருமாடு வந்தா பரவாயில்ல, எருமாடு போனா அது ஒன்றும், அது பாட்டுக்கு அப்படியே போகும் அது போற நேரத்துல. ஆனா அதே மனுஷன் வரும்போது, ஏன் நாய, ஏ பேய, ஏ எருமாடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அந்த பதஷ்டத்துல சொல்ற வார்த்தைகளை தான் வேதாகமம் சொல்லுது, கொஞ்சம் அமைதியா பேசு, பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசு. அப்ப அந்த டைம் கொடுக்குது பாருங்க. கோபிக்கிறதற்கு தாமதமாய், அந்த தாமதம் வந்துச்சுனாலே நம்ம கோபத்துல என்ன வார்த்தைகளை பேசுறோன்றத ஒரு சுருக்கம் ஏற்படும். சுருக்கமா பேசுவோம், தேவையான வார்த்தைகளை பேசுவோம். இப்ப வேதாகமம் அது கற்றுக் கொடுக்குது. How to use our words wisely? Let our words be short. நம்முடைய வார்த்தை சுருக்கமாய் இருக்கட்டும். ரெண்டாவது பார்க்கலாம், நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம எல்லா குறிப்புமே அதான் சார்ந்தது தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை நிரூபிக்கிறதுக்கான வசனங்களை தவிர 4 குறிப்புகளும் நீதிமொழிகளை சார்ந்தது. 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இரண்டாவது நான் சொல்லுவேன், let our words be sincere.
நாம் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாய் சுத்தமான வார்த்தைகளாக இருக்கட்டும். முதல்ல சுருக்கமான வார்த்தைகள், ரெண்டாவது சுத்தமான வார்த்தைகள். நம்ம பேசுறது சுத்தமா இருக்கட்டும். அப்ப அந்த சுத்தமான வார்த்தைகளை பேசும்போது எல்லா விதத்திலையும் நம்ம வாயை திறந்து பேசினாலே உண்மைதான் வரணும். வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த பேசுகிற வார்த்தைகள் உண்மை இல்லாதவைகளாய் அவருக்கு தெரியாவிட்டாலும், கேட்கிறவர்களுக்கு தெரியாவிட்டாலும், வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க பேசுறது உண்மையா இல்லையா. இந்த பொய் எப்ப வருது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எப்பெல்லாம் நம்ம பொய் பேசுறோம்னு பார்த்தா, ஒண்ணு ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு மேற்கொண்டு மீறி மீறி பொய் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை, ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு, ஏன் நம்மளுடைய ஈகோ டச் ஆகுது, நம்முடைய கேரக்டர் அது பாதிக்கப்படுது, அதை மறைக்கிறதுக்காக we keep on lying. அதை பொய் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போயிட்டே இருக்கு. ரெண்டாவது, இந்த பொய் பாத்தீங்கன்னா எப்ப நம்ம பேசுறோம்னா நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்கு பொய் பேசுறோம் பாருங்க. நம்ம பெருமையா பேசுறதுக்கு, ஆமாமா எனக்கு அது இருக்கு இது இருக்கு, ஒரு படித்த காரியங்களா இருக்கலாம், இல்ல மற்ற காரியங்களா இருக்கலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பொய் எப்ப வருதுன்னா, சின்ன பிள்ளைங்க பொய் சொல்றது அது வேற கதை, அது வேற. நான் சொல்றது வளர்ந்த ஒரு முதிர்ந்த அனுபவங்கள். பொய் வர்றதுக்கு காரணம் யாரிடத்துல பொய் சொல்றோம், எப்ப சொல்றோம்னு பார்த்தா, இந்த நம்மையே பெருமையாய் பேசுவதற்கு நம்ம பொய் பேசுறோம். நம்மையே பெருமையாய் பேசுவதற்கு பொய் பேசுறோம். இதை சொல்லும்போது நீங்க இந்த காரியத்தை மனதில் வைங்களேன். அதாவது ஒருவரை பற்றி புறங்கூறி பேசும்போது அங்கே பொய் பேசுகிறோம். நீங்க உண்மையா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் பொய் பேச மாட்டீங்க. புறம் கூறுதல் தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கள் புறம்பே இருக்கிறார்கள், அவர்களை பற்றி மற்றவர்களிடம் கூறுகிறேன். இருக்கும்போது அவர்களை பத்தி பேசுறது இல்லை பாருங்க. புறம் கூறுதல். அவர்கள் என்னை விட்டு கொஞ்சம் அப்புறம் தள்ளி இருக்கிறாங்க, அவங்கள பற்றி இன்னொரு இடத்துல பற்றி பேசுறேன். வசனத்தை வாசிங்க. 20வது அதிகாரம் 19வது வசனம். 20வது அதிகாரம் 19வது வசனம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. ரொம்ப தமிழ் ரொம்ப இருக்கு. சும்மா அலப்பிட்டு இருக்காத, சும்மா பெருமை பேசிட்டு இருக்காத, அவர்களோட கூட இருக்காதப்பா. கலவாதேனா இந்த இடத்துல சேராதேன்னு அர்த்தம். சேர்ந்து கொள்ளாதே. ஏன்? தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, காசிப்பிங், புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அப்படின்னா என்ன? உங்களை பற்றி பேசுகிறவர்கள் ரகசியங்களை அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்க புறங்கூறுதலை பத்தி இப்போ என்னை பத்தி வேற யாராவது உங்களிடத்துல சொன்னா, நான் இல்லாத இடத்துல, நான் அந்த இடத்துல இல்லை, என்னை பற்றி உங்களிடத்துல சொன்னா, நீங்க அந்த நபரை குறித்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பற்றி உங்களிடத்துல சொல்லுகிறவர்கள் உங்களை பற்றி வேறு யார் இடத்துலாலும் சொல்லுவார்கள். திரும்ப சொல்றேன், என்னை பற்றி உங்களிடத்திலே சொல்லுகிறவர்கள் உங்களை பற்றி வேறு யார் இடத்திலும் சொல்லுவார்கள். புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். அப்போ let our words be sincere. நம்முடைய வார்த்தை சுத்தமானதா இருக்கும், எல்லா விதத்திலையும் சுத்தம். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா போன் அடிச்சு எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்டா அவங்க ஆயில் மில்ல தான் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? ஆயில் மில்ல தான். துவாக்குடி வந்துட்டாங்கன்னுவாங்க. எங்க ஆயில் மில் எங்க இருக்கு, துவாக்குடி எங்க இருக்கு? ஏன்? அது அவங்களுக்கு தெரியல பாருங்க. வீட்டில இருந்து கிளம்பிட்டியா? அப்பதான் இந்த பசங்களை நான் கேட்பேன் பாருங்க, இந்த மீடியா டீம்ல எங்கடா இருக்க? அண்ணா தான் கிளம்பிட்டேனே, தான் வந்துட்டேனே, இந்த 10 நிமிஷத்துல எங்க இருப்பேனே. பார்த்தா இன்னும் குளிச்சிருக்கவே மாட்டான். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுவேன். 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவேன்னு சொல்றவனா 1/2 நாள் கழிச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், வண்டி எடுத்துட்டேன், இப்பதான் ட்ரெஸ்ஸே மாட்டிருப்பான். பாருங்க, நீங்க இது நம்மளோட பழக்கமா மாறிடுச்சு. அப்ப சொல்லும் போதே என்ன சொல்லணும்? அண்ணா நான் இன்னும் இப்பதான் குளிக்க போறேன், கிளம்ப போறேன், வந்துடுறேன், ஏதாவது சொல்ல. பேசும்போது அந்த உண்மையை பேசி பழகணும் பாருங்க. உண்மையை பேசி பழகணும்.
அப்போ பொய் உதடுகளை தேவன் இது நம்ம பெரிய பொய்யா பார்க்கறது இல்லை, அதான் பிரச்சனை. இது சின்னது தானே, என்ன பெரிய தண்டனை வந்துட போகுது இல்லை. கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் பாவத்தில் there is no measurement. ஆண்டவருடைய பார்வையில் பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. பாவம் பாவம் தான், அவ்வளோதான். சின்ன பொய் சொன்னாலும் பொய் தான், பெரிய பொய் சொன்னாலும் பொய் தான். விளைவு வேணா பெருசா இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் விளைவு சின்னதா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அளவுகோல்ல பாவம் பாவமே. அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட உண்மையை பேசி பழகுனா எல்லா விஷயத்திலையும் உண்மையை பேச ஆண்டவர் கிருபை தருவார். உண்மை உள்ளவர்களை அவர் நேசிக்கிறார், பொய் உதடுகளை அவர் வெறுக்கிறார். பொய் உதடுகள் அருவருப்பானவைகள் ரொம்ப இருக்கு, தமிழ் நல்லா இருக்கு. இட் இஸ் an abomination to the Lord. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றாரு. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு வார்த்தைகளில எவ்வளவு ஜாக்கிரதை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், இந்த வார்த்தைகள் சுருக்கமா இருக்கிறதுக்கு உங்களுடைய காதை பயன்படுத்தணும்னு சொன்னேன். ரெண்டாவது, நம்முடைய வார்த்தைகள் சுத்தமானதா இருக்கணும், சின்சியரா இருக்கிறதுக்கு உங்களுடைய மனதை பயன்படுத்துங்க. யூஸ் யுவர் திங்கிங் எபிலிட்டி. அது எப்படி பயன்படுத்துறது? THINK, think. இதை வச்சு ஈஸியா ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. நம்பர் 1, முதலாவது, இஸ் இட் ட்ரூ? நீங்க கேட்கிற அல்லது பேச போகிற வார்த்தைகள் உண்மையானதா? யாரிடத்துலயாவது வந்து கேட்டுட்டு நீங்க சொல்றத நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லாம அது உண்மையானதான்னு பாருங்க. இஸ் இட் ட்ரூ? உண்மையான வார்த்தைகளை பேசுறோமா? ரெண்டாவது, H ஃபார் இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? அவர்களுக்கு அது உபயோகம் உள்ளதா, உதவிகரமானதா இருக்கிறதா? நான் பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு அது உதவி செய்யுமா? அது எந்த விதத்திலேயாவது அது உதவிகரமாக இருக்கிறதா? இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? மூன்றாவது, I ஃபார் இஸ் இட் இன்ஸ்பைரிங்? அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா? நான் பேச போகிற வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா? N, is it necessary? இது தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா இது தேவையானதான்னு சொல்லணும். நான் எப்படி இந்த ஊக்கு வர்றதுக்காக மாத்திருக்கிறேன்னா இது உருப்படியானதா? நான் பேசுற வார்த்தைகள் அவர்களுக்கு உருப்படியானதா? அது அவங்களுக்கு எந்த விதத்திலே உபயோகப்படுத்துகிற காரியமா இருக்குமா? உருப்படியானவள பேசுறோமா? K, is it kind? இது உருக்கமானதா? Think before you speak. பேசுவதற்கு முன்பதாக இதை யோசித்து பாருங்க. நான் பேசுற வார்த்தை உண்மையான வார்த்தையா? Is it true? Is it helpful? அது அவர்களுக்கு உபயோகமா இருக்குமா? Is it inspiring? அது அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா? உற்சாகப்படுத்துகிறதா? Is it necessary? இது உருப்படியான வார்த்தையா? உருப்படியான வார்த்தையா? தேவையான வார்த்தையா? Is it kind? உருக்கமான வார்த்தைகளா? நீங்க இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க இந்த பாடங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சில நேரத்தில் ஜனங்களுடைய இருதயத்தை அவர் நொறுக்கினார், உடைத்தார். ஆனா என்ன காரணத்துக்காக உடைத்தார்ன்றது முக்கியம். நீங்க வேதாகமத்தில் இந்த கண்ணோட்டத்தோட நற்செய்தி நூலை வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது ஒருவர் யாரிடமாவது புதிதாய் அல்லது அதை குறித்த சரிதான புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களிடத்துல எந்த விதத்திலும் காயப்படுத்துகிற வார்த்தைகளை தேவன் பேசினதே கிடையாது. எந்த விதத்திலும் காயப்பட்ட வார்த்தைகளை பேசினது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவர் ஃபர்ஸ்ட் முதல்ல பேசுறதுக்கு அவர் பொறுமையா இருப்பாரு, கேட்கறது தான் அவருடைய வேலையா இருந்தது. ரெண்டாவது, அவர் கொடுத்த பதில் இந்த குறிப்பில் நீங்க வச்சு பார்க்கும்போது அவர் யாரையும் எந்த விதத்திலும் அவர் காயப்படுத்தினது இல்லை. எது யாரை அதிகமாக காயப்படுத்தினதுன்னா பரிசேயர்களையும் சதுசேயர்களையும், வேத பாரகர்களையும் பரிசேயர்களும் சதுசேயர்களும். ஏன்
அப்படி கூட அவர் வார்த்தையை வந்து ரொம்ப அழகாக தான் கையாண்டிருக்கிறார் தான் நம்ம பார்க்கலாம். அவரை பின்பற்றுகிற நாம், அவரை போல மாற வேண்டும் என்று விரும்புகிற நாம் இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள். சீஷர்களை பார்த்து தான் பேதுருவை பார்த்து சொன்னார், பின்னாக போ சாத்தானே. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அப்பாலே போ சாத்தானேன்னு இருக்கும் இன்னொரு இடத்துல. அப்போ இந்த மாதிரி கேள்வி ஒருவேளை புதுசா யாராவது வந்து கேட்டிருந்தா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். பாருங்க, போ பின்னால போ. யாரிடத்துல என்ன பேசினாரு? அது ஒரு கருகலான வார்த்தை தான். போ சாத்தானேனா எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து போ பிசாசே அப்படின்னு அப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க, போ பிசாசே, போ பேயே அப்படின்னு அப்படி இருக்கும். அப்போ பாருங்க, அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினார். அந்த வார்த்தையில பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளை யோசிப்பார். நிறைய சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னல, இந்த வேதாகமத்தை நம்மளுடைய இலக்கிய நடையில பார்த்தே பழகிட்டோம். நீங்க கற்பனை பண்ணி உங்களுடைய கற்பனை திறனை அந்த இடத்துல இயேசு இருந்தார்னா எப்படி பேசியிருப்பாரு? நம்மனா இப்போ நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கூர்ந்து கேட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இப்படி நம்ம பேசிட்டு இருப்போம் இல்ல. இது ஒரு இலக்கண நடை இருக்கிறது புத்தகத்துல பார்ப்பது. ஆனால் பேச்சு வழக்கில் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டு இருக்கிறீங்க, அப்படிதான் இருக்கும். இப்ப அந்த மாதிரி வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சம்பாஷணைகளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆண்டவர் தமிழ்ல பேசல, பட் நீங்க கற்பனை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ம எப்படி பேசலாம்? நான் அடிக்கடி யோசிப்பேன், WWJD என்னது? WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த இடத்துல இயேசு இருந்தார் என்ன செஞ்சிருப்பார்? வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த இடத்துல இயேசு இருந்தா எப்படி பேசியிருப்பார்? இந்த இடத்துல இயேசு இருந்தா எப்படி சொல்லியிருப்பார்? இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தா எப்படி நடந்திருப்பார்? அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், வசனத்தை முடிங்க பார்க்கலாம், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வார்த்தைகளை யோசித்து பாருங்க. இது அவங்களுக்கு பிரயோஜனப்படுமா? உண்மையான வார்த்தையை சொல்றேனா? அது தேவையான வார்த்தையை நான் பேசுறேனா? உருக்கமான வார்த்தைகளை சொல்றேனா? நான் மனம் பதறி பேசுறதுனால எனக்கு அது ஒரு பெரிய பெரிய காரியமா தெரியல, ஆனா கேட்கிறவர்களிடத்துல ஒரு பெரிய வடுவாக மாறுகிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எந்த வார்த்தைகள் நான் யோசிச்சு பேசுறேன்னா, இந்த நாவை நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னேன். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த நாவை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? மேஜரா பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக அந்த நாவை பயன்படுத்துறோம். ஒன்று, டேஸ்ட்டுக்கு. இந்த நாவை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு நாவை பயன்படுத்துறோம். டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த நாவை பயன்படுது. சில பேருக்கு வந்து வீட்டு சாப்பாடு பிடிக்கும், சில பேருக்கு ரோட்டு சாப்பாடு பிடிக்கும். ஹாஸ்டல்ல இருந்தா எப்படா வீட்டுக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு ஏங்கும். சில கல்யாண ஆளானுக்கு பையனுக்கு வந்து அம்மா சமையல் பிடிக்கும். சில பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டு சாப்பாடு பிடிக்கும். இங்க வந்து சமைச்சாங்கன்னா உப்பு இல்லை, காரம் இல்லை, என்ன சாம்பாராது, இதெல்லாம் கறியாது. டேஸ்ட் பட்ஸ். இந்த நாவை அதுக்கு நம்ம பழக்கப்படுத்துறோம்ல. கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த நாவு வந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு இது பழக்கப்பட்டுருது பாருங்க. அதுக்கு பழக்கப்படுத்தப்படுது. சரி, அடுத்தது இது சுவைக்காக நம்ம பார்க்கறது வந்து நாவை வந்து சுவையாக பார்க்குறோம். இப்போ இந்த சுவை நம்ம பேசுறதுல சுவையா இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, இந்த நாவை அதிகமாக பயன்படுத்துவது பேசுறதுல. டேஸ்ட்ல சுவையா இருக்கணும்னு நினைக்கிற நாம பேசுறதுல ஏன் சுவையா இருக்குன்னு நினைக்க மாட்டோம்? இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த நாவு பேசுறதுக்கும் சுவைக்கிறதுக்கும் பயன்படுது. இதுல சுவையா இருக்கணும்னு நினைக்கிற நாம
பேசுறதுல இனிமையான வார்த்தைகளை பேசுவோமே, இனிமையான வார்த்தைகளை. ஆங்கிலத்தில் அதுக்கு சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற இதை விட மேலே அப்படியே சக்கரை தெளித்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி பேசுறது தான். வேதாகமத்தில் அது இடம் இருக்கான்னு பார்த்தா இடம் இருக்கு. ஆனால் யாருன்னா மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வாயால் பேசுகிறவங்க அப்படி இல்லை. நீ நல்லவன் வல்லவன் நேரில் பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் அவனை மாதிரி ஒரு மோசமானவன் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹோட்டலில் அப்படி ஒரு வாசகம் எழுதி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறை இருந்தால் அவர்களிடம் சொல்லுங்கள், குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். ஒரு ஹோட்டல் எழுதி இருந்துச்சு, நிறை இருந்தால் அவர்களிடம் போய் சொல்லுங்கள், குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நம்ம பண்றது அப்படியே ஆப்போசிட். குறை இருந்தா வெளியே சொல்லுவோம், நிறை இருந்தா சொல்றதே இல்லை. ஏதாவது பாயிண்ட் அப்ரிசியேஷன் இருந்தா சொல்றதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த நாவை பயன்படுத்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நான் இவ்வளவு பேசுறேன், நீ இவ்வளவு பேசுறிய, உன் வார்த்தையை சுருக்கமா இருக்கலாம்ல, பிரசங்கத்தை சுருக்கமா முடிச்சுட்டு போயிடலாம்ல, சொல்ல வந்த பாயிண்ட கூட சுருக்கமா முடிச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். பவுலுடைய ஆரம்ப ஊழியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பவுலுக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, யாருக்காவது தெரியுமா? வாயாடி. ஆரம்பத்தில் ஏன்னா அவர் மற்ற சீஷர்களை போல கற்று அறியாதவர்கள் அல்ல, நல்ல கற்று தேர்ந்தவர். கமாலியலுடைய பாதப்படியில இருந்து படித்து இஸ்ரவேலுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் கோத்திரங்கள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. அப்படி இருந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த வெறி இருக்கும் பாருங்க, எப்படியாவது சொல்லிடணும். அப்போ நீங்க இந்த கண்ணோட்டத்தோட அடுத்த முறை நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிச்சு பாருங்க, இந்த நோக்கத்தோட வாசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் பார்த்தா ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி டாம் டூம்னு அடிச்சு பிரசங்கம் பண்ணுவார். நாங்கள் அறியப்படாத தேவனை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், நீங்கள் அறியாத தேவனை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், 19ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆரம்பத்தில் அவருடைய ஊழியங்கள் பார்த்தா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசின அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் அந்த 28 அதிகாரத்துக்குள்ளாகவே அவருடைய வார்த்தையில ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க அதை உணர்வீங்க, வாசிக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு. அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கல, பட் இந்த வார்த்தையை இந்த பாயிண்ட்டை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போற விரும்புகிறேன். ஒருவேளை அதே பவுல் தான் சொல்றாரு, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கலாம், நீங்க எப்படி அறிந்து கொள்வீங்க? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? அப்ப இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனா டீட்டெயிலா கொடுத்தாதான் எல்லாருக்கும் புரியும். படித்தவர்கள் இருக்கிறார்கள், படியாதவர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள். அதாவது பணத்திலே அல்ல, படித்த காரியங்களிலே சொல்லுகிறேன். அப்ப எல்லாருக்கும் புரியணும்னா அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்படி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனு, கொஞ்சம் அது கொஞ்சம் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொடுத்தாதான் அது நீங்க கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். வெறும் PhD படிச்சவங்களுக்கு மாத்திரம் நான் பேசுற மாதிரி பேசினா அப்புறம் LKG படிக்கிறவங்களுக்கு என்னாச்சு? இல்ல நான் வெறும் LKG படிக்கிறேன், என்ன இதெல்லாம் சின்ன பழத்தனமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் PhD லெவலுக்கு வாங்க. அப்போ சபையில பார்க்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ்டா எல்லாமே கலந்து ரட்சிக்கப்பட்டு முதல் ஆண்டுல இருக்கிறவங்க இருப்பீங்க, 10 ஆண்டு இருக்கிறவங்க இருப்பீங்க, 100 ஆண்டுகள் இருக்கிறவங்க இருப்பீங்க. அப்படி யாரும் இல்லை சொல்றேன். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சுருக்கமா இருக்கணும், ரெண்டாவது சுத்தமா இருக்கணும். உண்மை உள்ள உதடுகளை கர்த்தர் நேசிக்கிறார். உண்மை உள்ள உதடுகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பொய் உதடுகளை தேவன் அருவருக்கிறார். இதை தான் ஆண்டவர் அழகா தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தில் let your yes be yes and no be no. அப்படின்னா ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இதற்கு மேல ஏதாவது சொன்னீங்கன்னா அது தீமைன்றாரு. தமிழ்ல உள்ளதை உள்ளது, இல்லதை இல்லதுன்னு இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஆமானா ஆம் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு.
அதை விட்டுட்டு இதுக்கு மேல நீ பேசுனீன்னா அது தீமையா இருக்கும். அப்போ சொற்களின் மிகுதியினால், இந்த வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. பாவம் இல்லாமல் போகாது. வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? வேகமா போற. மூன்றாவது, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் முதல் வசனம். மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், கோபத்தை எழுப்பும். இங்கே அழகா ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நான் மூன்றாவது சொல்லுவேன், let your words be soft. உங்களுடைய வார்த்தை சுகமான வார்த்தையாக இருக்கட்டும். சுகமான வார்த்தையாக இருக்கட்டும். அதனால அந்த கேள்வி கேட்டேன் ஆரம்பத்தில், am I hurting people or healing people? நான் காயப்படுத்துறேனா அல்லது சுகப்படுத்துறேனா? என்னுடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். சுகம் என்பது சர்வாங்க சுகமும் கூட நீங்க எடுத்துக்கலாம். சர்வ அங்கமும் சுக, அதான் சர்வாங்கம். சர்வ அங்கம், அங்கம்னா பகுதி, உடல் இருக்கிற நம்முடைய பகுதி, அங்கம், அவயவம், அங்கம். அப்போ என்னுடைய வார்த்தைகள் அவைகளை காயப்படுத்துகிறதா அல்லது சுகமளிக்கிறதா, குணப்படுத்துகிறதா? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? திருக்குறள் கூட இந்த நிறைய குறள் இதுக்கு சம்பந்தமான வார்த்தைகள் இருக்கு. நாவினால் சுட்ட வடு, தீயினால் சுட்ட புண், உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இங்க சொன்னாங்க, யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. சரி, திருக்குறள் எடுக்கலப்ப அந்த வார்த்தையை சும்மா சொன்னேன். அப்போ நம்முடைய வார்த்தை காயப்படுத்துகிறதா அல்லது சுகப்படுத்துகிறதா? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம்? இந்த மெதுவான, இந்த வசனத்துக்கு வாங்க. மெதுவான பிரதியுத்தரம். பிரதியுத்தரம்னா மறுபடியும் சொல்றேன், ரிப்ளை பண்றது. அதாவது அவர்கள் சொன்ன கருத்துக்கோ அல்லது கேள்விக்கோ பதில் சொல்லுவது. அது என்ன பண்ணுதுன்னா உக்கிரத்தை மாற்றும். கடும் கோபத்திற்கு மேலே இருப்பதுதான் உக்கிரம். கோபத்துல இன்னும் எக்ஸ்ட்ரீம் கோபமா இருக்கிறது தான் என்னது? உக்கிரம். அப்ப மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தையே மாற்றுமா? எவ்வளவு பெரிய கோபமா இருந்தாலும் அமைதியா பேசும்போது அந்த கோபம் மாற்றும். நீங்க இத ஆவிக்குரிய நபர்களிடத்துல ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இயேசுவை அறியாதவர்கள் மத்தியில கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ரொம்ப கோபமா இருக்கும் போது, இப்ப வண்டி இடிச்சிருச்சோ இல்ல லைன்ல நிற்கும் போது பொறுமையை இழந்து ரொம்ப கத்துவாங்க பாருங்க. அப்ப இருக்கும்போது நீங்க மெதுவா சொல்லி பாருங்களேன், அதுல உடனடியா நீங்க ரிசல்ட்டை பார்ப்பீங்க. உடனடியா ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல சமீபத்தில் ஒருத்தர் சந்திக்க போயிருந்த போது அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில ஒரு பெரிய சத்தம். ஏன் ஒரு சண்டை அப்படின்னா, அந்த ஊழியர், ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஊழியர் பார்க்க விடலை. விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு, பார்க்க விடலை. முதல்ல ஒரு டைம் சொன்னாங்க, அவங்க அதுக்காக வெயிட் பண்ணாங்க. திருப்பி ஒரு டைம் சொன்னாங்க, வெயிட் பண்ணாங்க. திரும்பி ஒரு டைம் சொன்னாங்க, வெயிட் பண்ணாங்க. இப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் பொறுமையை இழந்து கத்துறாரு, எங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், நீங்க தான் 11 மணிக்கு வா 11:30க்கு வான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீம்ல கத்துறாரு. அவருடைய ஆதங்கம் கரெக்டு தான். ஒன்று சரியான நேரத்தை சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா பார்க்க போயிட்டு அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு வர்றதுக்கு, நோயாளியை பார்த்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கணும். ஒரு பெரிய சத்தம். ஒருத்தர் வயது முதிர்ந்த, ரசிக்கப்பட்டவரா எனக்கு தெரியல, வயது முதிர்ந்த ஒருவர் பக்கத்தில் ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, நானும் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நிர்வாகம் சொல்லுகிற காரியத்தை செஞ்சாங்க. அவர் அந்த கோபமா இருந்தவர் சொன்னாரு, நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் அப்பதான் இன்னொருத்தரை பார்க்கறதுக்காக போறேன், பக்கத்தில் நிற்கிறேன். இந்த கோபமா இருந்தவர் சொல்றாரு, சார் நீங்க எவ்வளவு தன்மையா பேசுறீங்க. அடுத்த வார்த்தை, நீங்க எவ்வளவு தன்மையா, இந்த அம்மா பாருங்க கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் டிஸ்டர்ப் பண்ணலங்க. மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ
கோபத்தை எழுப்பும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம். இந்த மெதுவான்ற வார்த்தை வந்து காதல போய் குசு குசுன்னு பேசுறது இல்லை. மெதுவான வார்த்தை எல்லாம் என்ன அர்த்தம்னா சாஃப்டா. ஆண்டவர் நிறைய காரியங்களில் ரொம்ப அழகாக சாஃப்டா தான் பேசினார். நான் எல்லாமே ரெஃபரன்ஸ் எங்கே தான் போக முடியும்னா அங்கே தான் போக முடியும். நமக்கு அதான் வாழ்க்கை பாடம். அங்கே போய் பார்த்தா ஆண்டவர் வந்து ரொம்ப கத்துன இடத்துலலாம் என்னப்பா என்ன வேணுப்பா உனக்கு, ரொம்ப சாஃப்டா தான் பதில் சொல்றாரு பாருங்க. நீங்க அதட்டினார் அப்படின்ற வார்த்தை எங்க பார்க்கலாம்? காற்றையும் கடலையும் அதட்டினார், பிசாச அதட்டினார், அவ்வளவுதான். வேற யாரையும் அதட்டல, பாருங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். உங்க பிள்ளைங்க ஒருவேளை உங்களுக்கு சத்தமா கத்துறாங்களா, கோபமா பேசுறாங்களா, நீங்களும் சேர்ந்து கத்தாதீங்க. ஏன் அப்படி? அப்ப என்ன ஆயிடுதுன்னா, நான் அப்பா நான் அம்மா ஏன்ட்ட நேத்து பேசுறியா, அந்த கோபம் நமக்கு மேறிட்டு வந்தது பாருங்க. அவன் கத்துனான்னா நீங்க அமைதியா இருங்க. இது நான் அப்பாவோட வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். நாங்க அப்படி கத்துன ஆளெல்லாம் அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா அமைதியா இருப்பார். அவர் எப்படி அவளால இப்படி இருக்க முடியும்லாம் தெரியாது. எல்லாரும் அப்படியே நியாயமே இருக்காது அவங்க சொல்றதுல. அவர் அப்படியே அமைதியா இருப்பார். அதுக்கப்புறம் பொறுமையா எடுத்து சொல்லும் போது, ஒருவேளை அப்ப புரியலனாலும் காலங்கள் மாறி சமீபத்தில் 2 வருடத்துக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு நபர், நம்முடைய சபை விசுவாசி அல்ல, வேறு சபையில் விசுவாசியாக இருக்கிறவங்க, அப்பாட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டது தப்புன்னு இப்போ தான் புரியுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்க. அப்போ நீங்கள் இப்படி இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நல்ல டேர்ம்ஸ் தான் இருக்கிறார், வருத்தம்லாம் கிடையாது. நான் அப்படி இருப்பீங்களோன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் அது தப்புன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பிவிடும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? 25வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 25:15. சீக்கிரம் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீண்ட பொறுமையால் யாரை வேணுமாலும் நீங்க சம்மதிக்க பண்ணலாம், அதை ஓகே சொல்ல வைக்கலாம். இன்னொரு வசனத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். 12வது அதிகாரம் 18வது வசனம். பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு. பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு. ஞானம் உள்ளவருடைய வாயோ ஔஷதம். ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நாவுன்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாயோன்னு இருக்கும். ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம், மருந்து. நான் தான் சொன்னேன், நீங்க குணப்படுத்துறீங்களா இல்ல காயப்படுத்துறீங்களா? சரி, இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதை எப்படி எந்த நேரத்தில் என்ன பேசணும்? முதல்ல பார்த்தோம், நம்முடைய வார்த்தை சுருக்கமா இருக்கணும், சுத்தமானதா இருக்கணும். 3வது சுகமா இருக்கணும், சுகமான வார்த்தைகளை பேசணும். இதெல்லாம் பேசணும். எப்படி பேசுறது? 4வது பாருங்க. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 4வது வசனம். 4-5 ரெண்டத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 26:4. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. கொடுத்தால் நீ அவனையும் போலாவாய். அடுத்த வசனத்தை பாருங்க. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு. ரெண்டும் ஒரே காரியம்தான். வித்தியாசம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொடாதேன்னு இருக்கு, 2வது கொடுன்னு இருக்கு. இப்ப இது என்ன செய்யறது, என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல. என்ன முதல்ல கொடாதேன்னு இருக்கு, அப்புறம் கொடுன்னு இருக்கு. கொடாதேன்றதுக்கு என்ன காரணம் அதை முன்னாடி பார்த்தோம். கொடுன்றதுக்கு என்ன காரணம்? கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு இருப்பான், அவன் தன்னை ஞானி நினைச்சுக்குவான். அதனால என்ன பண்ணு, நீ சரியான நேரத்தில் பேசு. 4வது, நம்முடைய வார்த்தையை எப்படி சரியாக உபயோகப்படுத்த முடியுமானால், let our words be selective.
let our words be selective. சுயமேர்ந்த வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும். சுயமேர்ந்த வார்த்தைகள், அதாவது எந்த நேரத்தில் எதை பேசணுன்றத இது நம்மளால முடியாது, ஆவியானவர் நமக்கு போதிப்பார். இப்போ இவருக்கு என்ன ரிப்ளை பண்றது நமக்கு தெரியாது, எந்த சமயத்தில் என்ன சொல்லணும் நமக்கு தெரியாது. ஏதாவது நீங்க சொல்ல வரீங்கன்னா முதல்ல அந்த திங்க் யோசிச்சு பாருங்க. ஓகே, இது அவங்களுக்கு பிரயோஜனப்படுமா இல்லையா? அமைதியாக இருங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்ல விட்டுட்டேன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? சுருக்கமாக இருக்கணும். சுருக்கமாக இருக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம்னா பி சைலண்ட். பி சைலண்ட். லெட் யுவர் வேர்ட்ஸ் பி ஷார்ட் ஆர் லெட் யுவர் வேர்ட் பி சைலண்ட். ஏன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. Everything you have a season. You have a season. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. பேசுறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, அமைதலா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, 24 மணி நேரமும் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவர் தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நான் என்ன வார்த்தையை பேசணும்னு நம்முடைய இருதயத்தை ஆவியானவருக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, தகுந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீ பேசு. ஒரு சம்பவத்தோட நான் முடிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் பேசின ஒரு செய்தியை கேட்டேன். முழு செய்தியே அல்ல, ஒரு சின்ன பாட்டு மட்டும் எனக்கு யூடியூப்ல அது வந்துச்சு, சும்மா கேட்டேன். அதுல எதேர்ச்சியா இந்த காரியத்தை குறித்து பேசினார். அவருடைய தம்பி பாஸ்டர் மைக்கேல் தாமஸ் ராஜ் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு போதகர். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவருடைய ஒரு செய்தியில ஒரு சின்ன பகுதியை நான் கேட்பதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார்னு தான் சொல்லணும். அது இந்த செய்திக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது வரைக்கும் எனக்கு வந்து பாஸ்டர் மைக்கேல் தாமஸ் ராஜ் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு ஆள். பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜும் அப்படிதான். பாஸ்டர் ஜோயல் வந்து அப்படியே ஆப்போசிட். இன்னொரு பையன் பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கு இன்னொரு பையன் வந்து அப்படியே ஆப்போசிட், ரொம்ப கலகலன்னு இருக்கிற ஒரு டைப்பு. பார்த்த வரைக்கும் அப்படி இருக்காங்களா, ரொம்ப க்ளோஸாலாம் தெரியாது, பார்த்த வரைக்கும். அப்போ இவர் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் சொல்றாங்க, என் தம்பி மைக்கேல் தாமஸ் ராஜ் வந்து நீங்க பார்க்குற மாதிரி ரொம்ப சாதுலாம் கிடையாது. அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவனை இப்படி மாத்தினது அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி மாத்துச்சுன்னா, அவர் ரொம்ப குறும்புக்காரராம், சேட்டைக்காரராம். ஒருவேளை நீங்களும் அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், யூடியூப்ல தான் இருக்கு. அவங்க அப்பா பாஸ்டர் தாமஸ் ராஜ் வந்து அவருடைய வேலை வந்து ஸ்கூட்டரில் அண்ணனும் தம்பியும் கூட்டிகிட்டு வர தான் வேலை. ஒரு நாள் அவருக்கு 2 மணிக்கு ஃபோன் வருது, மதியானம் 2 மணிக்கு ஃபோன் வருது. பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் வந்து சீக்கிரமாக பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு வரணும். உங்களுடைய பையன் பாஸ்டர் அப்போ பாஸ்டர் இல்லை, உங்கள் பையன் மைக்கேல் தாமஸ் ராஜ் வந்து இப்படி பண்ணார், மைக்கேல் இப்படி பண்ணார். அப்பா வந்து தாமஸ் ராஜ் பாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்பா பாஸ்டர் கேப்ரியல் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரொம்ப கண்டிப்பார், ரொம்ப அடிப்பார், எங்களை அடித்து தான் எங்களை வளர்த்தாரு. அப்போ அவர் மனவேதனையோடு, அது வரைக்கும் அவர் எந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வந்ததில்லை, அப்போது தான் வந்தார். வந்துட்டு பிரின்சிபல் அந்த காரியத்தை சொன்னாங்க. என்ன காரியன்றது எனக்கும் தெரியல, அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் வரத்துக்கு அந்த வண்டியில் ஸ்கூட்டரில் ஏறி 2 பேரும் உட்காந்தாங்களாம், பாஸ்டர் கேப்ரியலும் பாஸ்டர் மைக்கேலும். அப்பா எந்த வார்த்தையும் பேசலை, வண்டி வேகமாக வீட்டை நோக்கி போகுது, எதுவும் பேசலை. பாஸ்டர் கேப்ரியல் சொன்னார், இவனை திட்டுற சாக்கில் எங்கே என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அடி வெளுத்துருவாரோன்னு பயந்துக்கிட்டே போகிறேன் அப்படின்னாரு. அப்படியே போகும்போது வீட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு, என் தம்பிக்கு தெரியும் நல்லா இன்னைக்கு அடி வெளுப்பு தான் நீ வச்சு உரிக்க போகிறாரு அப்படின்னு தெரியும், வேகமாக ஓடிட்டான், மேலே ஓடிட்டான். அந்த ஹாலில் இல்லை. அப்புறம் மைக்கேல் அப்படின்னு அப்பா கூப்பிட்டாரான். கூப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சரி ரைட்டு
ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்குள்ளார பெரம்புக்கிறோம்லாம் எல்லாம் ரெடி ஆயிரும், அட்டி வெளுத்து உரிச்சு எடுக்க போறாரு அப்படின்னு நினச்ச போது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு பயந்துக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது, மைக்கேல் ரூமில் போய் உன்னோட பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வா. பாஸ்டர் கேப்ரியல் சொல்றாரு, இந்த மாதிரி வார்த்தை நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்லை. தப்பு பண்ணால் தோலை உரிச்சுருவாரு எங்கப்பா, அடி தான். ஆனால் எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மைக்கேல் உள்ளே போனான், ஜோம் பண்ணான், அரை மணி நேரத்தில் வெளியே வந்தான். அந்த மாற்றம் தான் இது வரைக்கும் அவனை சாதுவா மாத்துச்சு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சாதுவாவே மாறிட்டான். இந்த பிரச்சனையை பத்தி ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் அப்பா கேட்கவே கிடையாது. அப்ப சொன்னாரு, எங்க அப்பா மட்டும் அன்னைக்கு அவனை அடிச்சிருந்தா இன்னும் மேற்கொண்டு குறும்பு ஜாஸ்தியா இருக்குமே தவிர மாறி இருக்காது. அது வரைக்கும் கண்டித்து அடிச்சு ஒடுக்கிற அப்பா அன்னைக்கு அவன் ஜோமனதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை ஏண்டா இப்படி பண்ணுன்னு கூட கேட்கல. எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு ஆவியானவரை சார்ந்திருந்தா கர்த்தர் நமக்கு போதிப்பார். கர்த்தர் நமக்கு போதிப்பார். குறிப்பா பிள்ளைகளை வளர்க்கிறது ஒரு பெரிய சவால். ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லைஃப்ல நான் பார்க்கிறேன், இப்போ ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க. இதில் நிறைய சட்டம் வேற, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கோபமாக இந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது. யாருக்கு? பிள்ளைங்களுக்கு இல்லை, ஆசிரியர்களுக்கு. நிறைய சட்டம். ஆனால் அதன் மத்தியில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஒரு பெரிய சவால் தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும். நீங்க கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. இந்த செலக்டிவ் வேர்ட்ஸை பேசுறதுக்கு ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தை மாம்சத்திலிருந்து பேசுறோம். when you're totally depending on Lord, நீங்க கர்த்தரை சார்ந்திருக்கும் போது செலக்டிவ் வேர்டை பேசணும்னா be dependent on the Spirit. ஆவியை சார்ந்து கொள்ளுங்க, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். We have the Lord who counsels us. We have the Lord who corrects us. We have the Lord who teaches us. நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் இருக்கிறார், நம்மை திருத்துகிற தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. That's so special about it. இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அஞ்சாவது நான் சொல்லி முடிச்சிடுறேன். Your word will be sanctified word. பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கும். உங்களுடைய வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை 29-30 வாசித்து முடிச்சிடலாம். எபேசியர் 4:29-30. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் சொல்றேன், உங்க மனதிலிருந்து உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும்போதோ, இல்லை மற்றவர்களை காயப்படுத்துகிற, அரோசிக்கிற, அவமானப்படுத்துகிற, கேவலமாய் பேசுகிற வார்த்தைகள் வரும்போது, இல்லை அப்படின்னு சொன்னா நான் மற்றவர்களை பற்றி புறங்கூறுகிற வார்த்தைகளை பேசும்போது, யூ ஆர் கிரீவிங் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். இந்த துக்கம் என்பது சாதாரண துக்கம் இல்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, do not grieve your Holy Spirit. உங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த துக்கம், இந்த grieve என்ற வார்த்தை நார்மலான சேட்னஸை குறிக்கல, சோகத்தை குறிக்கல. இந்த grieve என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது உங்களுக்கு நெருக்கமான, ரொம்ப பிடித்தமான ஒருவர்,
அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருவர் இறந்து போகும்போது இருக்கிற வேதனை இருக்கு பாருங்க. அவர்களுடைய இழப்பை தாங்க முடியாத இருக்கிற துயரம் இருக்கு பாருங்க. அதைத்தான் நீங்களும் நானும் பேசும்போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வார்த்தை உப்பாய் சாரமென வார்த்தையாக இருக்கட்டும், ஞானமுள்ள வார்த்தையாக இருக்கட்டும். நீங்க பேசினது போல நான் பேசணும், நீங்க நடந்தது போல நான் நடக்கணும். உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஜீவனுள்ளதா இருக்கிறதோ, உங்களை பின்பற்றுகிற நாங்களும் எங்களுடைய வார்த்தை ஜீவனை பிறப்பிக்கிற வார்த்தைகளாக, காயப்படுத்துகிற வார்த்தைகளை அல்ல, காயம் கட்டுகிற வார்த்தைகளாக மாறும்.